இன்னைக்கு நம்ம இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் இந்த நாயக் லுங்கீஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன கலெக்ஷன் வந்து இருக்குது நம்ம ஹஜ் பெருநாளைக்கு அதை பார்ப்போமா வாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தா இது எல்லாம் ப்ரீமியம் கலெக்ஷன் சொல்லிட்டு கிளாத்தே வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான யூனிக்கான நல்ல சாஃப்ட் ஃபேப்ரிக் தான். டிசைன்ஸுமே அதான் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஸ்டைலு இப்படி போடுறது. நிறைய பேர் இப்போ வந்து தெரியுமா வேட்டிக்கு செருப்பு பதிலாக ஷூ போடுறாங்க. அதே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்துருக்குது தெரியுதா. இங்கே பாருங்கள் இது எல்லாம் ப்ரீமியமில். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஒயிட் ஷேடில் வந்துருக்குது தெரியுதா. ஒயிட் ஷேடில் பியூட்டிஃபுல்லாக இது பார்க்குறதுக்கு ஒன்று திறந்துடும். சூப்பராக இருக்குதா. ஓகே 1 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம். அது சாரி செகண்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்போட பிங்க்கில் எனக்கு பிங்க் ஃபேவரட் கலர். அதை தொடர்ந்து பார்த்துருவோம். ப்ரௌனில் இன்னொரு பிங்க் வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஒரு மிக்ஸ் ஒயிட். இதெல்லாமே இது லைட் கலர்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இது வந்துருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே லைட் கலர்ஸில் வந்துருக்குது. இங்கே ஒரு டேன் கலரில் வந்துருக்குது. இது பாருங்கள். ஓகே இது மட்டும் இல்லாமல் பிளெயினாக தேவைப்படுது. பிளெயினாக வேணும்னு சொன்னால் இங்கே மாதிரி இருக்குது. பிளெயின் ஃபேப்ரிக் தெரியுதா. டாபின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி டாபி இது வெறும் பிளெயின் தான். டாபி வேற மாதிரி இருக்கும். இது பாருங்க. இது பார்த்தீங்களா. இது இன்னொன்று. இது ஒரு ப்ளூ கிரீன். இது பார்த்தீங்களா. அண்ட் ஃபைனலாக இன்னொரு க்ரீனு அண்ட் ஒயிட்டு. இது ஆக்சுவலாக டாபி தான். ஒயிட் பார்த்தீங்களா. ஒயிட் விரும்புகிறவங்களுக்கு ஒயிட்டு. ஸோ இது நம்ம வச்சுருக்குறோம். இங்கே மட்டும் இல்லை இப்படி வாங்க. சாரி அப்படி இங்கே திரும்புங்க. இங்கேயும் ஃபுல்லாக நாயக் தான் வச்சுருக்குறோம். ஸோ நாயக்கில் அப்படி எடுப்பேன் ஒரு லுங்கியாக ரேண்டமாக இருப்போம். இது பேர் ஜக் மாடல்னு சொல்லுவாங்க. ஜக்குன்னு சொல்கிறாங்க. ஜுக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். பட் ஆக்சுவலாக ஜக் மாடல் சரிதா. எல்லாமே நம்ம லுங்கிஸ் எல்லாமே தச்சு வந்துருக்குது. எவ்ரி திங் இஸ் ஸ்டிச்டு. சில பேருக்கு இப்படி தான் போட பிடிக்கும். இதே ரஃப்னஸில் போடுவாங்க. புதுசாக இருக்கும் போது போடணும். சில பேர் நானும் என்ன செஞ்சிருவேன் கழுவிடுவேன். வேஸ்ட்டே ஒரு தடவை கழுவிட்டு தான் போடுவேன். பட் சில பேருக்கு இல்லை கழுவிட்டு எப்படி பெருநாளைக்கு புதுசு ட்ரெஸ் இல்லையே அது பழசா பெருமைன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். கிறிஸ்போட இருக்குன்னு இந்த மாதிரி ஸ்டைலோட வச்சிருப்பாங்க. சரியா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தா ரேண்டமாக எடுப்போம். இந்த மாதிரி கலர்ஸில் எக்கச்சக்கமான கலர்ஸில் உங்களுக்கு இந்தியா சில்க் ஹவுஸில் வச்சுருக்குறோம். இந்த நாயக் லுங்கியில் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக இது எல்லாமே நாயக்கு தான் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமாக கலெக்ஷன் வச்சுருக்கோம். இங்கே வச்சுருப்போம் நாயக்கை. இப்படி வாங்கலாம். இது ஃபுல்லாக இந்தோனேஷியா. இது இந்தோனேஷியா. இந்த ஏரியா ஃபுல்லாகவும் நாயக் வச்சுருக்குறோம். சரியா. ஸோ நாயக் லுங்கியும் தெரிய வந்தால் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள். வேறு யாரையாச்சும் ஸ்டாஃப்ட கேளுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக எடுத்து காமிப்பாங்க. இந்த ஹஜ் பெருநாளைக்காக புது கலெக்ஷன் வந்துருக்குறோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ பார்ப்போம். டேக் கேர். பாய்.